இது பொறுக்குதில்லை தம்பி எரிதடல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் அப்படிங்கிறது பாரதியோட வரி. அதாவது தர்மத்துக்கு விரோதமாக அதர்மம் நடக்கிற போது தர்மத்தின் பின்னாலே இருக்கிறவர்கள் வெறும் மென்முறையை மட்டுமல்ல, அவசியம் ஏற்படுகிற போது வன்முறையையும் கையாளுவார்கள் என்பதை நம்பியவன் மகாகவி பாரதி. எல்லா நேரங்களிலுமே அன்பையும் அகிம்சையையும் போதித்துக் கொண்டு மட்டுமே இருக்க முடியாது. சில நேரங்களில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய கடமையும் மக்களுக்கு இருக்கிறது. என்னிடத்துல வருகிற சில பேர் கவுன்சிலிங் அப்படின்னு வருவாங்க. கவுன்சிலிங் சொன்னா நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றத நம்மளை கேட்டுக்கிறதுக்கு அதுக்கு கவுன்சிலிங் அவங்களா பேர் வச்சுக்குவாங்க. அவங்க குழந்தைகளை நியாயப்படுத்துவாங்க, தன்னுடைய குழந்தையோட எல்லா செயலையும் நியாயப்படுத்துவாங்க. ஆனா அது பிடிவாதம் பிடிக்குது, ரொம்ப கலாட்டா பண்ணுது, சொன்னதை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு பிள்ளைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மன்னிச்சுக்கணும், கேட்கிற போது நம்மளை கேட்டு பெத்துக்கிறது இல்லை, ஆனா கம்ப்ளைண்ட் பண்ற போது மட்டும் நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றது. இது என்ன அநியாயம்? நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட அதுதான் உண்மை. இந்த குழந்தைகளுக்கு நம்முடைய கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்னா அதுக்கு பவர்ஃபுல் வெப்பன், ஆயுதம் என்ன தெரியுங்களா? தி ஃபர்ஸ்ட் நோ. தி ஃபர்ஸ்ட் நோ. அது என்ன ஃபர்ஸ்ட் நோ? அதாவது அது ஒண்ணு கேட்க ஆரம்பிக்கிற போது நோ அப்படின்னு அப்பாவோ அம்மாவோ சொல்லிட்டா உயிரே போனாலும் நோ தான். இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணிட்டா அந்த குழந்தை வாழ்நாள் முழுக்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். இப்ப நீங்க இங்க வரும்போது ஒரு ஐஸ்கிரீமையோ இல்லை எதையோ ஒண்ணு பார்த்துட்டு குழந்தை கேட்குதுன்னு வச்சுங்க, நீங்க அதோட பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. என்ன, உனக்கு ஏற்கனவே ஜலதோஷம், இதை தவிர எல்லா பக்கமும் பரவுதான், நீ இங்க வந்து இந்த ஐஸை சாப்பிட்டா தொண்டை கெட்டு போச்சுன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாதான், அதனால அம்மா சொன்னா கேளு, நீ சாப்பிடாதேன்னு பேச்சுவார்த்தையில் ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கெட்டு போவாது, நான் சாப்பிடுவேன் அப்படிங்க. சொன்னா கேளு, வேண்டாம், சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஜுரம் வந்தா யார் பார்க்கறது? கங்கை ஒரு புறம் காவிரி ஒரு புறமா, உனக்கு ரெண்டும் கங்கை காவேரி இணைப்புன்னு இங்கேருந்து ஆரம்பிப்ப. சொன்னா கேளு, வேண்டாம் அப்படின்னு ஒரு 7-8 தடவை சொன்ன உடனே அது ஒரு காரியம் பண்ணு பாருங்க, டபக்கு 2 காலை விரிச்சு கீழே உட்காந்து வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு மறியல் ஆரம்பிக்கும். ஏன் இப்படி வெளியில வந்து மானத்தை வாங்குற? நம்ம இந்திய தாய்மார்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேணாலும் மானம் போலாம், ஆனா வெளியில வந்து வெளிமானம் மட்டும் போகக்கூடாது. வீட்டு மானம் எங்க வேணாலும் வீட்டுக்குள்ள போலாம், வெளிமானம் மட்டும் போகவே கூடாது. ஏன் இப்படி வெளியில வந்து மானத்தை வாங்குற? சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே, இப்படி பிடிவாதம் பண்றியே அப்படின்னு. கடைசியா வேணா வாங்கி கொடுத்தோம், இந்த ஒரு தடவை தான் உனக்கு வாங்கி தருவேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த ஒரே தடவை தான் வாங்கி தருவேன், அடுத்த தடவை நான் வாங்கி தர மாட்டேன்னா தாட்டு, நீங்க அவுட்டு, நீங்க அவுட்டு. ஏன் தெரியுங்களா? அது கண்டுபிடிக்கும். அதாவது இவங்க வாங்கி தர மாட்டேன்னு முதல்ல சொல்லுவாங்க, நாம சத்தத்தை கூப்பிட்ட வெக்கத்துல அப்படியே அடங்கி போய் வாங்கி கொடுப்பாங்க. நாம இனிமே ஜெயிக்கணும்னா சத்தத்தை இதை விட கூட்டினா 2 ஐஸ் வாங்கலாம் அப்படின்னு அது போராட்ட யுக்தி என்ன அப்படிங்கறத கத்துக்கும். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், ஒரு தடவை நீங்க நோன்னு சொல்லிட்டா குழந்தையோட உயிரே போனாலும் வாங்கி தரக்கூடாது, அந்த முடிவில் உறுதியா இருக்கணும். அப்படி ஃபர்ஸ்ட் டைம் இருந்துட்டீங்கன்னா உங்க குழந்தைய வழிக்கு கொண்டு வருது ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் அது ஜெயிக்கிறதுக்கு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால அதை வாழ்நாள் முழுக்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா அது டாக்டிக்ஸ் கண்டுபிடிச்சிருச்சு, எப்படி கேட்கலாம், மேற்கொண்டு எப்படி கேட்கலாம், இன்னும் பக்கத்து வீட்டுக்கு கேட்கற மாதிரி அழுவணும், நல்ல ஊருக்கே கேட்கற மாதிரி அழுவணும், புரண்டு அழுவணும் அப்படின்னு போராட்ட முறையை அது மாத்திக்கிட்டே போகுமே ஒழிய அதை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. அப்ப என்ன சொல்றான் சைக்காலஜில, the first no is so powerful. அதே மாதிரி இன்னொன்னு சேர்த்து சொல்லிட்டு போறேன், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எஸ் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டா உயிரே போனாலும் வாங்கி கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி, நீ இந்த முறை பரீட்சையில பாஸ் பண்ணிட்டா நான் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு அப்பா சொன்னா, பாஸ் பண்ணிட்டா கையில காசு இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியோ வட்டி வாங்கியோ சைக்கிள் வாங்கி கொடுத்துடணும். ஏன், சொன்ன சொல்லை அப்பா காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை பிள்ளைக்கு வந்து விட்டால் அதன் பிறகு அவர்கள் உங்களை மீற மாட்டார். இதுதான் இன்னைக்கு பேரண்டிங்ல இருக்கிற பெரிய ரகசியம். நாம என்ன சொல்றோமோ அதுல அப்படியே நிப்போம் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட்ல நம்ம கிளியரா இருப்போம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேண்டியவர்கள் தவறு பண்ணினா கூட அந்த கோபமும் அந்த பிடிவாதமும் இருக்கணும்னு கருதினவன் மகாகவி பாரதி. இன்னைக்கு எல்லா மனிதர்களும் இயல்பு எப்படி தெரியுங்களா? மற்றவன் தப்பு பண்ணனா அது பெரிய விஷயம், ஆனா அவனே என் பக்கத்துல இருந்துட்டா அவன் என்ன தப்பு பண்ணாலும் அது பெரிய விஷயம் இல்லை. எப்படி? அதாவது
அயோக்கியத்தனம் என்பது யார் செய்தாலும் அயோக்கியத்தனம்ங்கிற கருத்து கிடையாது. எனக்கு வேண்டியும் அந்த காரியத்தை பண்ணுனா அது அயோக்கியத்தனம் கிடையாது, எனக்கு வேண்டாதவன் அந்த காரியத்தை பண்ணுனா அது அயோக்கியத்தனம் தான். இந்த வேண்டியவன் வேண்டாதவன், என்னவன் என் ஜாதிக்காரன், என் குடும்பத்துக்காரன், என் கட்சிக்காரன், என்னுடைய என்னுடைய அப்படிங்கிற பிரிச்சுக்கிறதால தவறு செய்கிறவர்களிடத்துல கண்டித்து பேசுகிற வழக்கம் நமக்கு இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் ஊழல்வாதி ஊழல்வாதிம்பாங்க, இந்தாண்ட வந்துட்ட உடனே அதை பத்தி சத்தமே பண்ண மாட்டாங்க. அவன் ஊழல் பண்ணா அப்பவும் தான் ஊழல், இப்பவும் தான் ஊழல், என்னைக்கு பண்ணாலும் ஊழல் ஊழல், அதெல்லாம் விடுங்க சார், இப்ப போய் அதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியுமா அப்படிம்பாங்க. கொஞ்சம் யோசிக்கணும். தவறு என்பது யார் செய்தாலும் தவறுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் தர்மத்தை நிலைநாட்ட முடியும். இத பாரதி எப்படி சொல்லுகிறார்? தருமன் அவ்வளவு பெரியவன் என்று வருகிறது. அந்த தருமனை சொல்லும் போது அவன் சூதாடிட்டான், அதுவும் பாஞ்சாலியை பணயமா வச்சு ஆடிட்டான். அவளை பணைய பொருள்னு தாயத்தை உருட்டிட்டான். அவளை கொண்டு வந்து சபையில நிறுத்தி துயில் உரியிறான். தன்னுடைய சொந்த அண்ணன் மேல தருமன் மேல கோபம் வருது பீமனுக்கு. அப்ப பேசுற வார்த்தை, இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா. நம்ம அண்ணன் பண்ணது தப்புடா, இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம். நம்ம அண்ணன் தருமன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அவன் கையை எரிச்சுள்ளான். நீங்க யோசிப்பீங்க, நமக்கு வேண்டிய ஆள்னா எல்லா தப்பையும் மன்னிக்கணும்னு. இதுதான் தர்மம் அழிந்து போவதற்கான காரணம். நமக்கு வேண்டியவனாக இருந்தாலும் தர்மத்திலிருந்து விலகுகிற போது அவன் என்னவன் இல்லை என்ற உணர்வு வருமானால் மட்டும்தான் இந்த நாட்டில் நிலையான தர்மங்களை நம்மால் நிலைநாட்ட முடியும். அதை விட்டுட்டு எனக்கு வேண்டியவன் தான் ஒரு பேச்சு, எனக்கு வேண்டாதவன் தான் ஒரு பேச்சு அப்படின்னா எந்த வகையிலேயும் அது சரியா இருக்க முடியாது. சார், சில விஷயங்கள்ல நாம மரபுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். மரபு ரொம்ப வலிமையானது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சிலப்பதிகாரம் படிச்சவங்களுக்கு தெரியும். பாண்டியன் நெடுஞ்செழியன் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ரொம்ப அருமையா சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது உள்ள நுழைகிறான் கண்ணகி. அவளை பார்த்த உடனே கண்டளவே தோற்றான் காரிகதன் சொற்சவையில் உண்டளவே தோற்றான் உயிர். அவருடைய தலைவிரி கோலமா வர்றா. வந்து தன்னுடைய சிலம்பை எடுத்து காமிச்சு பேச ஆரம்பிக்கிறார். இவன் கல்வனை கோரல் கடுங்கோல் என்று திருடனை கொள்றது ஒண்ணு தப்பில்லையே அப்படின்னா, உன் சிலம்பு இல்லடா இது, இது என்னோட சிலம்பு, என்னோட சிலம்பு உன் அரண்மனையில் இருக்கு, அதைத்தான் எடுத்துட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு அந்த ஆர்குமெண்ட். அதுல கூட நீங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டை விட கண்ணகிக்கு ஆர்குமெண்ட்ல ஒரு அறிவு கூடுதலா இருக்கு. என்ன கூடுதலா இருக்கு சார்? அவ ஆர்குமெண்ட்டை எப்படி வைக்கிறா பாத்தீங்களா? என்னுடைய சிலம்பு மாணிக்க பரலுடையது, உன்னுடைய மனைவியினுடைய காற்சிலம்பு முத்துடையதாக இருக்கணும். அசம்ஷன் தான் அது. ஏன்னா பாண்டிய நாட்டு அரசன் நெடுஞ்செழியன், அவனுடைய மனைவி காலில் இருக்கிறது மாணிக்கம் இருக்க முடியாது, அதுல முத்துதான் இருக்கணும் அப்படிங்கிறது பியூர் அசம்ஷன். அவளா திங்க் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஏன்னா இப்படி எடுத்துக்கங்களேன், ஒரு அரசனுக்கு தன்னுடைய தேசப்பற்று இருக்கும். எனவே தன் தேசத்தில் விளைகிற பொருளைத்தான் தன் மனைவிக்கு அவன் காலனியா போட்டிருப்பான். கொற்கை அந்த பாண்டி நாட்டுல முத்து விளையிறதுனால அந்த முத்து தான் அவ காலில் இருக்கணும் அப்படிங்கிற அசம்ஷனோட பேசுறான். அதனால உன்னுடைய மனைவி காலில் இருக்கிற அந்த சிலம்பு வேற, என்னுடைய சிலம்பு வேறன்னு சொல்லிட்டு அந்த சிலம்பை அடிச்ச உடனே அந்த மாணிக்க பரல் வந்து படுது. மன்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் அப்படின்னா. யானோ அரசன் யானே கள்வன் அப்படின்னா. நானா அரசன், நான் எவ்வளவு பெரிய திருடன், எவ்வளவு பெரிய திருடன் பாண்டியன் நெடுஞ்செழியன் பேசுறா. என்ன சார் திருடிட்டான்? என்ன பொருள் அவன் திருடிட்டான்? தன்னை திருடன் சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. கண்ணகியோடைய காற்சிலம்பு தன்னுதுன்னு நினைச்சு நேத்து ராத்திரியில இருந்து எடுத்து வச்சிருக்கான் பாருங்க. அந்த ஒரு நாள்ல அவன் திருடன் ஆயிட்டான். ஏன்னா அந்த சிலம்பு அவளோடது, அதை என்னதுன்னு நான் எடுத்து இங்க வச்சேனோ அப்பவே நான் திருடன் ஆயிட்டேன். நான் என்ன தண்டனை கொடுத்தேன்? திருடன் சொன்னா கொன்று சிலம்பு கொணர்கன்னு சொன்னேன். நல்ல கவனிக்கணும். இந்த நாட்டு சட்டங்கள் ஒருவனுக்கு எது இடப்பட்டதோ அதுதான் அந்த நாட்டு தலைவனுக்கும் பொருந்த வேண்டும் என்று நினைக்கிறார். கொன்று சிலம்பு கொணர்கன்னு நான் சட்டத்தை கொடுத்துட்டேன். அப்ப என்ன வரணும்? அப்ப கொண்டு வரணும். அந்த கோவலனை கொல்லலாம்னு சொன்னா திருடைய குற்றத்துக்கு நானும் கொல்லப்பட வேண்டியவன். ஆனா இப்ப என்ன யாரு கொல்லுவா? யாரும் கொல்ல மாட்டாங்க. மன்பதை காக்கும் தென்புதம் ஆயுள் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் அப்படின்னா, என் உயிர் போட்டும் அப்படின்னா கீழே விழுந்தான், செத்து போயிட்டான். என்ன அர்த்தம்? தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி, தனக்கு வேறு ஒரு நீதி என்று எண்ணுகிற கயமைதான் எல்லா துன்பங்களுக்கும் இந்த தேசத்தில் காரணம்.
சார் சில விஷயங்களை நம்ம மனசு விட்டு பேச முடியல, சொல்லவும் முடியல, சொன்னா சட்டம் பலவிதமான விஷயங்கள் குறுக்க வருகிறது. இப்ப இந்த நாட்டு நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா நீதிபதி ஒண்ணு சொல்லிட்டான்னு சொன்னா அது நியதி அப்படிங்கிற முறையில் அது உத்தரவாயிடுது. ஐயா பேசும்போது கூட ரொம்ப அழகா சொன்னாரு, வாணிகம் என்பது எவ்வளவு நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி அது நீதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். உண்மைதான். அதனால்தான் ரெண்டுக்கும் ஒரே சின்னத்தை அடையாளமா வச்சா. வாணிபத்துக்கும் தராசு தான் சிம்பல். அந்த காலத்துல வியாபாரம்னா தராசு தானே சிம்பல். நீதிமன்றத்துக்கு என்ன சிம்பல்? ஒரு நீதி தேவதை கண்ணை மூடிட்டு அப்படி தராசை பிடிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன அர்த்தம்? நீதியும் வாணிபமும் ஒரு தராசு மாதிரி நேர்மையா இருக்கணும்னு. அதுக்கு கொஞ்சம் அர்த்தத்தை மாத்திக்கிட்டோம். வியாபாரம்னா என்ன? கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்க வேண்டியதை வாங்கலாம், கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்க வேண்டியதை வாங்கலாம். இது வியாபாரத்துல மட்டும் இல்ல, கொடுக்க வேண்டியதை கொடுத்தா வாங்க வேண்டியதை வாங்கிக்கலாம் அப்படின்னு இங்க இருந்து அங்க வரைக்கும் மேல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டோம். அதத்தான் ஒரு புது கவிஞன் ரொம்ப கோபமா சொன்னான். எங்கள் நாட்டு நீதிமன்றங்களில் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பது மகாத்மா காந்தி படம் மட்டுமே. சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பது மகாத்மா காந்தி படம் மட்டுமே அப்படின்னா, ஏன்னா அது சட்டத்துக்கு பிரேம்ல கட்டுப்பட்டு மாட்டி வச்சிருக்கிறாங்க. நீதிமன்றங்களை விமர்சிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. நானும் பிஎல் படிச்சுட்டு கோர்ட்ல குப்பை கொட்ட வேண்டான்னு சொல்லிதான் கூட்டத்தில் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதனால நீதிமன்றத்தை விமர்சிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனா சில மரபு மீறல்கள் நடக்கிற போது நாம இது பொறுப்பதில்லைங்கிற உணர்வோடு வாழ்வதில்லை. சார் இந்த நாட்டில் இப்ப இருக்க சீஃப் ஜஸ்டிஸ்க்கு முந்தினவர் அவர் மேல ஒரு அலிகேஷன் வந்தது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் வருது. தென் அந்த சமயத்தில் he was the chief justice. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, அவர் மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வருது. அதை விசாரிக்கிற பெஞ்சில் அவரே உட்கார்றாரு. அது ஒத்துக்க மாட்டேன்னு ஆர்கியூ பண்ணாங்க. அவர் விசாரிக்கிற பெஞ்சில் அவர் உட்காரக்கூடாது அப்படின்னு ஃபைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் விலகி நின்னாரு. ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஒன்று இருக்கு, அதாவது நீதி தத்துவத்துக்கான அடிப்படை தத்துவம். One cannot be a judge in his own case. One cannot be a judge in his own case. அவனுடைய வழக்கில் அவனே நீதிபதியாக இருக்கக்கூடாதுன்னு. இப்ப நான் எங்க வரேன்னு கவனிக்கிறீங்களா? தன் வழக்கில் தானே நீதிபதியாக இருக்கக்கூடாது என்ற தத்துவம் வராத சிலப்பதிகார காலத்தில் நீதி கிடைத்தது. நீங்க இப்ப எப்படி இருக்கு நம்முடைய சட்ட அமைப்பு? பாருங்க, பார்லிமெண்ட்னு ஒண்ணு இருக்கு, பாராளுமன்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் பாராளுமன்றத்துக்கு இந்த பக்கம் கவர்மெண்ட், அரசாங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பார்லிமெண்ட்டுக்கு இன்னொரு வார்த்தை சட்டமன்றம். ரெண்டு ஈக்குவல் தான். இது மாநில அரசு, அது ஒன்றிய அரசு. இது சட்டமன்றம், அது பாராளுமன்றம். சரி, கவர்மெண்ட் இது மாநில அரசு, அது மத்திய அரசு. இது ரெண்டு செய்யற செயல் சரியா தப்பான்னு விசாரிக்கிற அதிகாரம் உடையது உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம். டெமோக்ரசி அப்படிங்கிற ஜனநாயகத்துக்கு 3 தூண்கள் வகுத்தார்கள். இந்த 3 தூண்கள்ல சட்டமன்றம் என்பது சட்டத்தை இயற்றும், பாராளுமன்றம் என்பது அந்த சட்டத்தை இயற்றும், அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய கவர்னன்ஸ் ஆளுமை, அதை செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை. இதுல தப்பு வராதபடி பார்த்துக்க வேண்டியது நீதிமன்றத்தினுடைய வேலை. டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இது 3 பிரிஞ்சிருச்சு. சட்டத்தை இயற்றுவது பாராளுமன்றம், சட்டத்தை இயக்குவது அரசாங்கம், அது சரியா தவறா என்று விசாரிப்பது நீதிமன்றம்னு நம்ம 3 தூணா பிரிச்சு வச்சிருக்கிறோம். நல்ல கவனிங்க, பாண்டிய நெடுஞ்செழியனுடைய காலத்தில் அவனே அரசன், அவனே பாராளுமன்றம், அவனே நீதிமன்றம். கவர்மெண்ட் நெடுஞ்செழியன், பாராளுமன்றம் நெடுஞ்செழியன், நீதிமன்றம் நெடுஞ்செழியன். 3ம் இணைந்திருந்த காலத்தில் கிடைத்த நீதி 3ம் தனித்திருக்கிற இந்த காலத்தில் கிடைக்கிறதா? அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்ன? எந்த தியரி, பிலாசபி, புஸ்தகம், அரசமைப்பு சட்டம், இபிகோ, சிபிசி இதனாலெல்லாம் நீதி கிடைக்கல. நேர்மையுடைய மனிதர்களால் மட்டும்தான் தர்மத்தை கொண்டு போக முடியுமே ஒழிய சட்ட புத்தகங்களால் அல்ல. மனுஷன் யோக்கியனா இருக்கணும். மனுஷன் எங்க யோகியனா இல்லைன்னாலும் அந்த இடத்துல நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மனுஷன் யோகியனா இல்லாத இடத்துல எத்தனை தர்ம புஸ்தகத்தை எடுத்து கையில வச்சாலும் அதனால எந்த பயனும் கிடையாது. அப்ப என்ன ஆகும்? கோபம் வரும், கொதிப்பு வரும். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வான்ற வன்முறை பிறக்க ஆரம்பிக்கும்.
எப்போ வன்முறை பிறக்கும்? யாரிடத்திலிருந்து நீதி வழங்கப்பட வேண்டுமோ அவர்கள் சரியான அந்த தர்மத்தை பின்பற்றாத போது ஒரு விதமான கோபக்குரல், கலகக்குரல் ஒலிக்க தொடங்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேறியா பிரிச்சு பேச முடியாது. ஆனா சில உண்மைகளை சொல்லணும். உச்ச நீதிமன்றம் 3 முறைக்கு மேல வழக்குல தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது? மாநில ஆளுநருக்கு என்று சொந்த அபிப்பிராயம் இருக்க முடியாது. மாநில ஆளுநருக்கு என்று சொந்த அபிப்பிராயம் எதுவும் இருக்க முடியாது. அதில் சட்டசபையில் பெரும்பான்மையுடைய ஒரு அரசின் தீர்மானத்துக்கு அவர் எப்போதும் கட்டுப்பட்டவர். இத உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியாச்சு. எவன் சொன்னா என்ன, நான் அதை விட பெரிய ஆளு அப்படின்னு ஒரு ஒற்றை தனி மனிதன் சாதிக்க முடியும் என்றால் இது பொறுப்பதில்லை தம்பி, இது பொறுப்பதில்லை, இது பொறுப்பதில்லை. அப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை விட ஒரு தனி மனிதனுடைய அகங்காரம் பெரிய விஷயமா? ஒரு தனி மனிதனுடைய அகங்காரம் மிக நீண்ட காலத்துக்கு செல்லுபடியாகுமா? அப்படியானால் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளுக்கு என்ன மரியாதை இருக்கிறது இந்த நாட்டிலே? ஒரு மாநில ஆளுநருக்கு என்று சுயமான அபிப்பிராயங்கள் இருக்க முடியாது. உச்ச நீதிமன்றத்தினுடைய ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் அது. அவர் மாநில அரசினுடைய தீர்மானத்துக்கு கட்டுப்பட்டவர் என்று சொல்லுகிறது. ஐயா, இதில் வழக்கு விசாரணை வரும் என்றால் வரும், அவர்கள் பார்த்துக் கொள்ளுகிறார்கள். வரும் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இதை பற்றியெல்லாம் இந்த நாட்டு மக்கள் கவலைப்படுவதே இல்லை. காரணம் என்ன என்றால், எத்தனை சட்டங்களை வகுத்து வைத்தாலும் தனி மனிதர்களுக்கு தர்மத்தின் மீது பிடிப்பு இல்லை என்றால் சட்டங்களை காப்பாற்ற முடியாது. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கிறது? தனி மனித அகங்காரம். இதை எதுக்கு சொல்ல வர? ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஒரு நீதிமன்றம்னா அதுல எப்படி இருக்கணும், நீதிமன்றத்துல முறை என்ன அப்படின்னு. ரஞ்சன் கோகாய் அதை மீறுகிறார் முதல் தடவை. தன் மீது வழக்கு வருகிற போது தானே அதில் ஒருவராக உட்கார நினைக்கிறாரு. அப்புறம் அந்த அம்மா ஒத்துக்க மறுக்கிறா, முடியாது, என்னால ஏத்துக்க முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் விலகி நிற்கிறாரு. வேற ஒரு பெஞ்ச் ஃபார்ம் பண்றாங்க. அவர் உட்கார்ந்துருக்கலாமா? முதல்ல அந்த கேஸ முழுசா நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். பின்னால் அந்த அம்மாக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம போச்சு. இவரும் குற்றவாளி இல்லைன்னு வெளியில வந்தது. அந்த அம்மா மறுபடியும் அப்பாயின்மெண்ட் ஆகிறா. ஒண்ணுமே நமக்கு புரியல. இந்த தேசத்துக்குள்ள என்ன நடந்ததுங்கிறது யாருக்குமே தெரியல, என்ன பேசப்பட்டதுங்கிறது யாருக்குமே தெரியல. மக்களுக்கு முழுமையான உண்மை கிடைக்கவே இல்லை. நாம் மக்களாட்சி போன்ற ஒரு ஆட்சியை நடத்துகிறோமே ஒழிய நிஜமான மக்களாட்சியை நடத்துகிறோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. டிரான்ஸ்பரன்சி, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? ரியல் இஷ்யூ என்ன, ரியல் கேஸ் என்ன, தப்பு நடந்ததா, தப்பு சுமத்தப்பட்டதா, அவர் மீது கற்பிக்கப்பட்டதா, அப்படியானால் மீண்டும் அந்த பெண்மணிக்கு எப்படி வேலை கொடுக்கப்பட்டது? டிரான்ஸ்பரன்சியே இல்லையே. அதோட முடிச்சிடணும், அதோட முடிச்சிடணும், அதோட முடிச்சிடணும் அப்படின்னா மக்களாட்சி என்ற போர்வையில் ஆட்சி நடக்கிறதா, நிஜமான மக்களாட்சியே நடக்கிறதா என்ற கேள்வி வருகிறது. எனக்கு அரசியல் பேசுவதில் ஆர்வம் இல்லை என்றாலும் தர்மம் பேசுவதில் ஆர்வம் இருக்கிறது. இது இரண்டுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு பல பேருக்கு புரிவதில்லை. நான் கட்சி அரசியலில் நாட்டம் உள்ளவன் இல்லை, ஆனால் இந்த தேசத்தில் தர்மம் நிலைக்க வேண்டும் என்பதில் அதிக அக்கறை உடையவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு, ஒரு ஆழமான ஒரு ஆழமான ஒரு பார்வை நமக்கு வேணும். எப்படின்னா, இந்த நாடு 1947 சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைகிற காலத்துல மவுண்ட் பேட்டன் வந்து நமக்கு வைஸ்ராயா இருக்கார், கவர்னர் ஜெனரல் அப்படின்னு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 1935 நமக்கு டெமோக்ரஸியை பிரிட்டிஷ்காரன் கத்துக் கொடுக்கிறேன். மாகாண அரசு அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்தினான். ராஜாஜி போன்றவர்கள் முதல் மந்திரியா இருந்தாங்க. வேறு பல பேர் முதல் மந்திரியா உட்கார்ந்து இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் காலம் மாறி மாறி இந்த பக்கம் தெற்கு பக்கத்தில் ஒரு பிரதமர் அப்படின்னு இருந்தாங்க. வெவ்வேறு பகுதியில் வெவ்வேறு பேருடைய ஆட்சி வந்தது. மாகாண அரசுகள் அப்படின்னு பிரிட்டிஷ்கார 1935 ஒரு மாடலா கொண்டு வர்றான். அப்ப ஆங்கிலேயர்கள் கவர்னரா இருக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் கவர்னரா இருக்கிறது எதுக்காக இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா பிரிட்டனுடைய ரூல் இங்க இருக்கணும், பிரிட்டன் கண்ட்ரோல் இந்தியால இருக்கணும். அப்ப அவங்க என்ன நம்புறாங்க, இவங்களுக்கு டெமோக்ரஸின்னு ஒரு சபை கொடுப்போம், இவங்க இதெல்லாம் முடிவு பண்ணட்டும், ஆனா நமக்கு எதிராக இவங்க போயிடக்கூடாது, நாம தான் இவங்களை ஆளணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து வைஸ்ராய் அப்படின்னு ஒரு ரோல் வச்சிருந்தான். அப்புறமா கவர்னர் அப்படின்னு ஒரு ரோல் வச்சிருந்தான். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல அது இருந்தது. அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவன் நியாயம்னா அக்கிரமத்துல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவன் அந்நியன், நம்மள ஆண்டு கொண்டு இருந்தா, அதனால அவன் தன்னுடைய மேலதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்னர், ஒரு வைஸ்ராய், ஒரு கவர்னர் ஜெனரல் இது மாதிரியான போஸ்ட் அவனே வச்சுக்கிட்டான் பிரிட்டிஷ்காரன். ஏன் கேள்வி, 1947 இங்கிலீஷ்காரன் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமா
நமக்கு எதுக்கு ஒரு கவர்னர் ஜெனரல்? இந்த நாட்டு மக்கள் மாகாண மாநில அரசு அமைக்கிற போது அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு இங்கிலீஷ்காரன் வேணுங்கிறதுக்காக அவன் ஒரு கவர்னர் ஜெனரல் அப்படின்னு ஒருத்தர வச்சான். நம்ம கவர்னர் ஜெனரலை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்தோம். நீங்க நல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் முறையை காப்பி அடிச்சோம். ஆங்கிலேயர்கள் இங்க இருக்கிற அரசாங்கத்தை வேவு பார்ப்பதற்காக வைத்திருந்த பதவி இந்த நாட்டு பிரதமரை விட மேலான ஒரு பதவியாக ஜனாதிபதி பதவியை வைத்துக் கொண்டார்கள். இப்போது சுயமான மக்களாட்சி வந்துவிட்ட பிறகு பிரதமர் தான் பலமுள்ளவராக இருக்க வேண்டும், முதலமைச்சர் தான் பலமுள்ளவராக இருக்க வேண்டும், ஜனாதிபதியும் கவர்னரும் அவசியமே இல்லாத பதவி என்பதை தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு சாதாரண, நான் லா ஸ்டூடெண்ட், நான் கான்ஸ்டிடியூஷன் படிச்சவன், நான் ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு முறை ஜனாதிபதி வெளியில் புறப்பட்டு செல்கிறார் என்று சொன்னால் அவர் மீனாட்சி அம்மன் கோயிலை கும்பிட்டால் 5000 போலீஸ்காரர்கள் தெருவில் நிற்க வேண்டும். ஏறத்தாழ 5 கோடி ரூபாய் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். அவர் எங்காவது கோயம்புத்தூரில் போய் ஒரு சாமி கும்பிடுகிறார் என்று சொன்னால் மீண்டும் அங்கே ஒரு 5 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். இந்த நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஜனாதிபதி போய் வருகிறார் என்றால் எந்த வேலையுமே இல்லாத எந்த விதமான வேலையுமே இல்லாத ஜனாதிபதி எங்கு போய் வந்தாலும் பல்லாயிரம் கோடிகளை நாசமாக்கி கொண்டிருக்கிறோமே, இது இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணம் இல்லையா? நீங்கள் கேட்பீர்கள், கான்ஸ்டிடியூஷனல் குழப்பம் வந்து விட்டார், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் எதற்காக இருக்கிறார்? கவர்னர் இடம் காலியாக இருந்தால் ஹைகோர்ட் ஜட்ஜ் உட்கார்வது போல மேலே ஏதாவது பிரச்சனை வந்தால் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ராஷ்டிரபதியுடைய வேலையை பார்க்கலாம். அந்த வேலை அவசியமற்ற வேலை. இந்த தேசத்திலிருந்து ஆளுநர் பதவியும் நீக்கப்பட வேண்டும், ராஷ்டிரபதி பதவியும் நீக்கப்பட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற உண்மையான மக்களாட்சி உலகத்தில் வர வேண்டும். அது தண்ட செலவு, கோடிக்கணக்கான ரூபாயை நாம் வீணாக்குகிறோம். அவர்களுக்கான பாதுகாப்பு செலவு, அவர்களுக்கான போக்குவரத்து செலவு, அவர்களுக்கான விமான செலவு, அவர்களுக்கான விரயங்கள், மருத்துவம். 6 மருத்துவரோடு சேர்ந்துதான் ஜனாதிபதி பயணிப்பார் வெளியில் போவதாக இருந்தால். நான் என்ன சொல்லுகிறேன், வெள்ளைக்காரன் ஏற்படுத்தி வைத்தது அவனுடைய பாதுகாப்புக்காக. ஒரு சித்த மருத்துவர், ஒரு ஆங்கில மருத்துவர், இப்படி எல்லாருமாக அவரோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் அவரை பாதுகாப்பது என்றால் இந்த தண்ட செலவு இந்த தேசத்துக்கு அவசியமா? நல்லபடியாக நீங்கள் யோசித்தால் ஒரு உண்மை பெரியும். அமெரிக்காவில் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற ஜனாதிபதி வருகிறாரோ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மாநில ஆளுநர் வருகிறாரோ, அப்படி இந்திய கான்ஸ்டிடியூஷனை மாற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆளுநர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஜனாதிபதி என்ற முறை வரலாம். அப்படி வைத்தால் இப்போது நாம் செலவு செய்வதிலிருந்து 500 அல்லது 1000 கோடி ரூபாய் இந்தியாவுக்கு மிச்சமாகும் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு அதிகாரம் இல்லாத, அவசியம் இல்லாத ஒரு அலங்கார பதவி. அது நமக்கு தேவையே இல்லை. இந்த இடத்துல அவசியமே கிடையாது. ஏழைகள் வரி பணத்தில் இவ்வளவு பணத்தை கொண்டு போய் கொட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரும் கேட்பாங்க, நான் அதை முட்டாளா பேசுறேன். கான்ஸ்டிடியூஷனல் சிக்கல் வந்தா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பாக்குறாரு, சீஃப் ஜஸ்டிஸுக்கு அதை விட என்ன வேலை? சார், இப்ப தமிழ்நாட்டு கவர்னரா இருந்தார் பிரபுதாஸ் பட்வாரின்னு, சடனா அவரை நீக்கினாங்க. அப்ப ஜஸ்டிஸ் இஸ்மாயில் இங்க இருந்தாரு, அவர் தான் ஆக்டிங் கவர்னர். ஒரு 4 நாளைக்கு ஃபைல் பார்த்துக்கிட்டாரு, என்ன கெட்டு போச்சு? எனக்கு ஒரே ஒரு விஷயம், நிஜமாவே கவர்னருக்கு வேலை இருக்கும்னு சொன்னா, நிஜமாவே கவர்னருக்கு ஒரு வேலை இருக்கும்னு சொன்னா 2 மாநிலத்துக்கு கவர்னரா இருக்கிறவங்க அந்த 2 மாநிலத்தையும் விட்டுட்டு வேற ஒரு மாநிலத்திலேயே போய் ஒரு 30 நாள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கவர்னருக்குன்னு ஏதாவது வேலை இருக்கா இல்லையா? நிஜமாவே வேலை இருக்கும்னு சொன்னா, சார் என்னால ஒரு நாள் வெளியூர் போக முடியாது சார், ஏன் வேலைக்கு? எனக்கு வர கடிதங்களுக்கு பதில் எழுதுறதுக்கு, எங்கிட்ட யோசனை கேட்கறவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இருக்காது. ஒரு இடத்துக்கு போக முடியாது, 4 கல்யாணத்துக்கு போக முடியாது, 4 இடத்துக்கு போக முடியாது. 2 மாநிலத்துக்கு கவர்னரா இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் அந்த இடத்துல இல்லாம வேற இடத்துலயே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேலையே இல்லை அப்படிங்கறதான உண்மையான அர்த்தம். அப்ப எங்கள் மக்களுடைய வரி பணத்தை ஏன் வீண் பண்றீங்க? எங்களுடைய மக்களுடைய வரி பணத்தை எதுக்கு வீண் பண்றீங்க? உங்க சௌரியத்துக்காக, உங்க ஆடம்பரத்துக்காக எதுக்காக வீண் பண்றீங்க? நான் கேட்கிறது என்றைக்கு பொருத்தமான கேள்வி. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த கேள்வி பொருந்தும். நான் எந்த ஒரு தனிப்பட்ட முறையையும் தாக்கி பேசவில்லை. இந்த சிஸ்டம் தவறு என்பதுதான் என்னுடைய. சிஸ்டத்தை மாத்தினாதான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். இங்க சிஸ்டமே சரியில்லை, அதுதான் நான் சொல்ல வருது. சிஸ்டமே சரியில்லை, தேவையில்லாத விரயங்களை நாம் அதிகமாக வைத்திருக்கிறோம்.
சரி, இன்க்ளூடிங் கவர்மெண்டே நம்ம சொன்னா கோவப்படுவாங்க. கமிஷனர், அடிஷனல் கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், ஜாயிண்ட், அப்புறமா வந்து அடிஷன். இவங்களுக்கு வயசாகி போச்சுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வீங்கிக்கிட்டே போறதா? இவங்களுக்கு போஸ்ட் ஏதாவது கொடுக்காம போயிட்டா தப்பா போயிடும், அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள அடிஷனல் கமிஷனரா போடணுங்கிறதுக்காக, அந்த அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக. ஏன் சார், ஒரே ஐஜி அருள் உட்கார்ந்து வேலை பார்த்ததை எத்தனை டிஜிபி இப்ப பார்க்க வேண்டியிருக்கு? இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணம் வீணா போகுதேங்கிறத பத்தி நம்ம கவலைப்படணும். எப்ப வீட்டுல எக்கானமியை பத்தி நம்ம கவலைப்படுறோமோ அப்படி நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தியும் கவலைப்பட முடியும். நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கீங்க, இது பொறுப்பதில்லை தம்பி, இது பொறுப்பதில்லை.